வணக்கம் நண்பர்களே, சிறுமிரியிலிருந்து நான் உங்க விஜயா பேசுறேன். சமீபத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உடல்நலை குறைவு இருந்து இப்ப ரெக்கவரி ஆயிருக்காரு. அவரோட டாக்டர் அவருக்கு வந்து ஆன்டிபயாட்டிக்கோட ப்ரோபயாட்டிக்கும் எடுத்துக்கோன்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்னன்னு அவர் எங்கிட்ட வந்து கேட்கும்போது தான் இந்த வீடியோ பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ நம்மளுக்கு ப்ரோபயாட்டிக்னா என்ன அப்படிங்கிற சப்ஜெக்ட் பத்தி ஒரு பேசிக் புரிதலுக்கு தான் இந்த வீடியோ. பயாட்டிக்னாலே உயிரினம், அதாவது நுண்ணுயிர். இது கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம உடம்புல பலவிதமான நுண்ணுயிர் இருக்குங்க. நம்ம வாயில, குடல்ல, நுரையீரல்ல, தோல்ல, அப்படி பாத்தீங்கன்னா உடம்பு பூரா பிரிட்டி மச் ஏகப்பட்ட பாக்டீரியா இருக்குங்க. குறிப்பா நீங்க வந்து குடல் பகுதியில நிறைய பாக்டீரியா இருக்கு. அதுல நல்ல பாக்டீரியாவும் அடக்கம், கெட்ட பாக்டீரியாவும் அடக்கம். நல்ல பாக்டீரியா அதிகமாகவும் கெட்ட பாக்டீரியா கம்மியாகவும் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நோ இன்ஃபெக்ஷன்ஸ். அதே சமயத்துல கெட்ட பாக்டீரியா அதிகமா போய் நல்ல பாக்டீரியா கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப பலவிதமான தொற்றுக்கள், இன்ஃபெக்ஷன்ஸ், டிசீசஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த இம்பேலன்ஸ் ஏன் வருது அப்படின்னு காரணங்கள் பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து அன்ஹெல்தி ஃபுட், ஜங்க் ஃபுட் வந்து தொடர்ந்து பல நாள் எடுத்துக்கிறது, அப்புறம் தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் லெவல்லயே இருக்கிறது. மூணாவது பாத்தீங்கன்னா இந்த சிடென்டரி லைஃப் ஸ்டைல், எங்கேயும் ஓடாம ஒரே இடத்துல எக்ஸ்போஜரே இல்லாம இருக்கிறது. எல்லாத்தை விட முக்கியமான காரணம் வந்து ஆன்டிபயாட்டிக் நம்ம எடுத்துக்கிறது. இதுல எது நடந்தாலுமே நம்மளுக்கு வந்து இந்த நல்ல கெட்ட பாக்டீரியாவோட இம்பேலன்ஸ் உடம்புல வந்துருதுங்க. பயோட்டிக்னாலே நான் வந்து உயிரினம் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்ப ஆன்டிபயோட்டிக்னு நம்ம எடுத்துக்கும் போது இது வந்து நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியான்னு வித்தியாசப்படுத்தாம உள்ள போய் ரெண்டு பாக்டீரியாவுமே காமனா சமமா அழிச்சிடுதுங்க. இதனால நம்ம உடம்பு வந்து கெட்ட பாக்டீரியாவோட நல்ல பாக்டீரியாவையும் இழந்துடுது. அதை சரி பண்ணத்தாங்க நம்ம ப்ரோபயாட்டிக் எடுத்துக்கிறோம். அதாவது உயிருள்ள நல்ல பாக்டீரியாவையே உணவா எடுத்துக்கிறது தான் ப்ரோபயாட்டிக். இந்த ப்ரோபயாட்டிக்கை வந்து சப்ளிமெண்டா இல்ல மருந்தா தான் எடுத்துக்கணுமா, இயற்கையா கிடைக்காதா அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா கிடைக்கும். இது வந்து நொதிக்க வைக்கப்பட்ட எல்லா உணவுலையுமே இருக்குங்க. என்னோட லிஸ்ட்ல ஒரு 4 சொல்றேங்க. என்னை பொறுத்தளவு 4வது இடத்துல இருக்கிறது வந்து தயிர், பால், பன்னீர். 3வது இடத்துல வந்து நம்ம ஊறுகாய், எல்லாருக்கும் பிடிச்ச இட்லி தோசை. 2வது இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய சாதம். த பெஸ்ட் ப்ரோபயாட்டிக் ஃபுட் எதுன்னு சொன்னீங்கன்னா நம்பர் 1 அது நம்மளோட பாரம்பரிய மிக்க கூழ். அது வந்து நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதை விட பெஸ்ட் ஃபர்மெண்டட் ஃபுட்டே கிடையாதுங்க. இந்த ப்ரோபயாட்டிக் ஃபுட்டை வந்து எளிமையா வீட்லயே தயார் செஞ்சு, இப்போ நான் சொன்ன மாதிரி கூழாகட்டும், பழைய சாதம், ஊறுகாய், இட்லி தோசை, இதெல்லாம் எளிமையா வீட்லயே தயார் செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். உடம்பு சரியில்லாத போது தான் சாப்பிடணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ரெகுலராகவே நம்ம டயட்ல இதெல்லாம் சேர்த்து நம்ம கட் ஹெல்த்தை ஆரோக்கியமா நம்ம வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.